அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் வசனம் 12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமியிலே இயேசு கிறிஸ்துனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம ரட்சிக்கும்படி தான் இயேசு இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி, பிசாசினுடைய பிடியிலிருந்து ரட்சிக்கும்படி தேவன் இந்த பூமியிலே மனுஷராக இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்போ போன தடவை நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், அதை உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன். அவன் என்ன சொல்றான், அறிக்கை என்ன பண்றான்? அவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரியுது, பா, இந்த மனுஷனுக்கு, மனுஷனுடைய உயர்வுக்கு, எப்படி மனுஷனுடைய ஒரு உயர்வுக்கு இந்த தேவன் எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்னை குறித்து அவருடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதை அவன் பார்க்குறான். அப்போ அவர் எவ்வளவு பெரிய தேவனாக இருந்தும் இவ்வளவு ஒரு சிறிய மனுஷனான என்மேல் ஒரு அக்கறையாய் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அல்லேலூயா. அதனால தான் அவன் சொல்றான், என்ன சொல்றான், அவனும் சொல்றான் பாருங்க, 39:8 அவனும் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். என்னுடைய எஜமான் எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ அடுத்த வசனம் சொல்லுது, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாயிருக்க. எஜமானுடைய மனைவி அவனை நித்தம் நித்தம் வந்து அவளை தொல்லை பண்றான். ஒரு நாள் இல்லை, எத்தனை நாள் இல்லை, ஒரு நாள் இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, நித்தம் நித்தம் என்று அதுல ஒரு வசனம் வருகிறது, ஒரு வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. அவ என்ன பண்றா, நித்தம் நித்தம் வந்து அவளை என்ன பண்றா, தொல்லை பண்றா. அதுக்கு அவன் சொல்றான், இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதனாலதான் அவன் சொல்றான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிற, அப்படியால் உன்னை தவிர வேறொன்றையும் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இந்த வீட்டுக்குள்ள நான் எங்க வேணா போகலாம், எங்க வேணா வரலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா உன்னை விலக்கி வைத்திருக்கிறாரு, வேற எதையும் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இவ்வளவு பெரிய ஒரு விசுவாசத்தை வைத்து என்கிட்ட சில காரியத்தை போத்திபார் என்னுடைய எஜமான் ஒப்புவித்திருக்க, அவன் சொல்றான், இத்தனை பெரிய பொல்லாங்கு. அல்லேலூயா. இதுதான் அறிவு, இதுதான் ஞானம். அவனுக்கு தெரியுது பாருங்க, இத்தனை பெரிய பொல்லாப்பு. அல்லேலூயா.
இதுதான் அவனுக்கு ஒரு பெரிய அறிவு. அது மாத்திரமல்ல, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அடுத்த வசனம் தான் சொல்லுது, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் மூலமாய் வந்த ஒரு ரட்சிப்பு எப்படிப்பட்ட ஒரு அறிவை அவனுக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. பாவம் மனிதனை தேவனுடைய சாயல் என்பதை மறக்க வைக்கிறது. அல்லேலூயா. என்ன மறக்க வைக்கிறது? பாவம் மனிதனை தேவனுடைய சாயல் என்பதை மறக்க வைக்கிறது. அது எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். ஆதியாகமம் 1 அவர் சொல்றாரு, நான் நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இது மறந்து போயிடுது. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஆதியாகமம் 1, 2, 3 எல்லாம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஆதியாகமம் 1, 2, 3 ரொம்ப அவசியம். அதை படிக்காததுனால தான் நாம் யாருன்றது நமக்கு என்ன ஆயிடுது, மறந்து போய்கிடுகிறது. நாம் தேவனுடைய சாயலும் நாம் தேவனுடைய ரூபமாக இருக்கிறோம். அப்போ நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது, பவுல் எழுதுகிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டித்து விட்டு அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்வார்கள். ஆண்டு கொள்ளுகிறவன் பிசாசுக்கு செவி கொடுக்கிறவனா இருக்கிறபடியினாலே அவன் என்ன பண்றான், அடிமையாய் போய் விடுகிறான். அல்லேலூயா. அடிமை. நாம் எப்படி வாழணும்? அடிமையா வாழணுமா இல்லை ஆளுகிறவர்களாய் மாற வேண்டுமா? அதை நாம தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். அல்லேலூயா. என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜீவனை நீ தெரிந்து கொள் என்று ஆண்டவர் அவர் சொல்லுகிறார். அப்போ அது மாத்திரமல்ல, இந்த பாவ அடிமைத்தனம் என்ன பண்ணுது, பிசாசு கிட்ட இருக்கிற ஒரு பெருமையை அது தன்னிடத்தில் கொண்டு வந்து வைக்கிறது. அவனுடைய குணம் நமக்கு வந்துடுது, அவனுடைய சாயல் வந்துடுது, அவனுடைய ரூபம் வந்துடுது. அவன் தான் சொன்னாலே, நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொல்லுகிறான். பெருமை வந்து விடுகிறது. அந்த பெருமை வந்த உடனே மனுஷன் என்ன பண்றான், தேவனை விட்டு, பாவம் தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்ப மனுஷனிடத்துல வந்திருக்கிறது பெருமை வந்து விட்டது. அந்த பெருமை வந்ததுனால அவனுக்குள்ள என்ன இருக்குது, எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும்னு அவன் நினைக்கிறான். ஆனா அவனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய கூடாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெருமை வருகிறதுனால தான் அவன் என்ன பண்றான், மனிதன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். அல்லேலூயா. அசட்டை பண்றான்னா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை, அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுவதில்லை, அவருக்கு பயப்படுவதில்லை. அதனால தான் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. ஆனா கனம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா, கனம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்றாங்க, அவரை சிநேகிக்கிறார்கள், அவரிடத்திலே அன்பு கூறுகிறார்கள், அவரை பெரிய தேவன் என்று அவர்கள் இருதயத்தில் வைக்கிறார்கள். பெரிய தேவன் என்று மாத்திரமல்ல, இருதயத்தில் அவரை தவிர அவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை வேற யாருக்கும் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. அவருக்கு கொடுக்கிற இடத்தை வேற யாருக்கும் அவங்க இயேசுவை பெரிதா எண்ணுகிறவர்கள், இயேசுவை பெரிதா எண்ணுகிற அவருக்கு கொடுக்கிற இருதயத்தில் அவருக்கு கொடுக்கிற இடத்தை வேற எதுக்கும் எதுக்கும் கொடுக்கிறது கிடையாது. அதுதான் அவரை கனம் பண்ணுகிறவர்கள். அப்ப அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள். அது பாவம் சொல்லிட்டாரு. பிறனுடைய மனைவியும் பிறனுடைய வீட்டையும் பிறனுடைய எழுதையும் பிறனுடைய கழுதையும் பிறனுடைய மனைவியும் வீட்டை எதையுமே வேலைக்காரி இச்சையாக என்றார். அல்லேலூயா.
இச்சையா இருப்பாயாகன்ட்டாரு. அப்ப அன்பு கூறுகிறான். அன்பு கூறுகிறனால தான் அவன் சொல்றான், உன்னை தவிர வேற ஒன்று எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. அவன் தான் கனம் பண்ணுகிறான். அப்படி கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனம் பண்ணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு நீதிமொழிகள் இருந்து ஒரு அருமையான ஒரு வசனம் எடுத்து காமிச்சேன். உங்களுக்கு அது வேணும்னா அதை நீங்க ஆண்டவரை கனம் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள். அடுத்து சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என்னுடைய பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. பலன்னா லாபம். அல்லேலூயா. லாபம் நல்லது. சுத்த வெளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. அல்லேலூயா. ஆனா அதே சமயத்துல பாவம் செய்யாம இருக்கிறது ஒண்ணு, நீதியை செய்வது மகிழ்ச்சியாய் செய்ய வேண்டும் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். நீதியை மகிழ்ச்சியாய் செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. அதனால நான் இந்த பாவத்தை செய்யல, வருத்தத்தோடு செய்யக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? வருத்தத்தோடு நான் இந்த பாவத்தை செய்யல, அனுபவிக்க முடியல. அப்படி இல்லை, அவருக்கு பிரியமானதையே நான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதையே நான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, சங்கீதக்காரன், சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. யாராவது தோத்து போனன்னு விரும்புவீங்களா? யாராவது அப்படி விருப்பம் இருக்கா? ஹல்லேலூயா. அப்படி சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் சொல்லணும். அல்லேலூயா. அப்பனா என்ன, நீங்க ஜெயிக்கிறீங்க, பிசாசு தோத்துக்கிட்டே இருக்கிறான். அதனால என்ன தெரியுது? அவர் என் மேல பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கிற நாம அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதான் பெர்க்மன் செய்ய பாடுறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இயேசுவே. அல்லேலூயா. பாவம் தேவனுக்கு பிரியமானது செய்ய கற்றுக்கொள்ள வைக்கிறது. அல்லேலூயா. கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது, பிரியமானதை செய்ய. ஏன்? தீமை, பாவம் என்கிற அந்த அந்நிய சக்தி, அழிவின் சக்தி ஒவ்வொரு மனிதனையும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய பயிற்சிவிக்க வேண்டியது இருக்குது, பயில வேண்டியது இருக்கு, பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை என்னுடைய வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்த வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. ஆனா யாராவது பாவத்தை செய்ய எங்கேயாவது யாராவது போய் கத்துக்கிட்டு வராங்களா? அல்லேலூயா. கெட்ட வார்த்தை தாராளமா வருது, பாவம் தாராளமா வருது. அதை போய் எங்கேயாவது கத்துக்க வேண்டியது இருக்குதா? யாராவது கத்துக்கிட்டு வரீங்களா? அப்படியே உள்ள இருந்து பொங்கி என்ன வருது? பொங்கி வருது பாவம். ஆனா அவருக்கு பிரியமானதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, வாலிபனே உன் வாலிபத்தில் சிருஷ்டிகரை நீ மறந்து போயிடுவ. உலகம் மறக்க வைக்கும், பாவம் மறக்க வைக்கும். பாவம் உன்னை ஆளுகை செய்து உன்னை அடிமைப்படுத்தி அந்த பிசாசானவனுக்கு வேலை செய்ய வைக்கும். ஆகவே வாலிபனே உன் வாலிபத்திலே சிருஷ்டிகரை நினை. பிரசங்கி எடுத்து வச்சுக்கோமா. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு அம்மா சொல்லுது,
ஒருத்தங்க சொல்கிறாங்க, நிறைய வாலிப பெண்கள் வாலிப பையங்க இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி கேள்வி கேட்க சொல்கிறாங்க. அவங்க ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அந்த ப்ரொஃபஸர்கிட்ட அந்த பொண்ணு கேட்குது, இந்த மாதிரி ப்ரொஃபஸர், சினிமா பாடல்களும் சினிமாவில் வர்ற காட்சிகளும் மறக்க மாட்டேங்குது. ஒரு தடவை பார்த்தாலே என்ன ஆகுது, மைண்டில் என்ன ஆகுது, செட் ஆகிடுது. 10 வருஷம் கழிச்சு ஒரு சீன் வந்தால் அதில் என்ன வசனம் பேசுவோம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, படிப்பு ஏற மாட்டேங்குது. அல்லேலூயா. படிப்பு ஏற மாட்டேங்குது. 10 தடவை படிக்கிறேன், எக்ஸாம் ஹாலில் போனவொன்னே என்ன ஆகி போகுது, மறந்து போகுது. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய கெரியரை மேலே கொண்டு வர்றது அந்த படிப்பு தான். நான் அதை தவிர வேறு எதையும் நான் முக்கியமாக நினைக்கல. அந்த வயசில் நான் நல்லா படித்து அது வேறு, அதை தவிர வேறு என்னை எதுவும் காப்பாற்றாது, வேறு யார் என்னை காப்பாற்ற மாட்டாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறத சொல்கிறேன், வேறு யார் என்னை காப்பாற்ற மாட்டாங்க, வேறு எதுவும் என்னை காப்பாற்றாதுன்னு சொல்லி அதை நான் படித்ததுனால இன்றைக்கி எனக்கு மாதம் 1,65,000 சம்பளம் வருது. அது மாத்திரமல்ல, வருஷத்துக்கு 365 நாள் இருக்குது. ஆனால் எனக்கு 216 நாள் தான் நான் வேலை. டீச்சராக இருக்கிறவங்களுக்கு தெரியும், வேலை 216 நாள் தான். எக்ஸாம், ஹாலிடே, சனி ஞாயிறு, பண்டிகை, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்கிறது ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 216 நாள் தான் வேலை செய்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ நான் நல்லா இருக்கிறேன், அப்போ நான் படிக்கணுமா வேணாமா? எது முக்கியம், சினிமாவா இல்லை படிப்பா? நீ முடிவு நீ பண்ணிக்க அப்படின்றாங்க. அல்லேலூயா. அப்போ அது போல அது இந்த பூமியிலே வாழ்வதற்காக இது இந்த படிக்கிறது, ஒரு நல்ல வேலையில் இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல வேலை. ஆனால் இப்போ பாடினார் பாருங்க, நித்தியமாய். அல்லேலூயா. நித்தியமாய் அவரோடு கூட இருப்பதற்கு இந்த உலகத்தில் அந்த படிப்பு பத்தாது, காலேஜில் ஸ்கூலில் அந்த படிப்பு பத்தாது, பாவம் செய்யாதிருக்கும்படி பழக வேண்டும். அல்லேலூயா. பிரசங்கினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம், பிரசங்கினுடைய புஸ்தகம் எடுங்க. பிரசங்கினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 9-10 படிங்க. 11ஆம் அதிகாரம் 9-10. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள். அல்லேலூயா. இளவயதும் வாலிபமும் மாயையே. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, வாலிபனே, உன் வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வருது, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அப்படின்னா என்ன? எனக்கு பிரியமில்லாத வருஷங்கள், நான் வாழ்ந்த வருஷங்கள் எனக்கு பிடிக்கல, என்னுடைய வாழ்க்கை பிடிக்கல. எப்போ நினைக்கிறான்? அதை பின்னாடி அதெல்லாம் சேர்ந்து போகுது. எனக்கே பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்து 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 அது ஒரு கட்டத்தில் சேர்ந்து போய் நிற்குது. அது துக்கத்தை எனக்கு கொண்டு வருகிறது. அதனால தான் சொல்றாரு, வாலிபனே, உன் வாலிபத்தில் நீ சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். அல்லேலூயா. அதான் அவன் நினைச்சான். வாலிபன் யாரு? யோசேப்பு யாரு? கிழவன் இல்லைங்க,
போத்திபாருடைய மனைவி, எஜமானுடைய மனைவி அவளை நித்த அவளை தொல்லை பண்ணும்போது யோசேப்பு ஒரு கிழவனா இருந்து எனக்கு வேணான்னு சொல்லல, வாலிபனா இருந்து எனக்கு வேண்டான்னா. அல்லேலூயா. ஏன்? வாலிபமும் இளவயதும் மாயை. அல்லேலூயா. உன்னுடைய நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. இதுதான் ஞானம். இதெல்லாம் அந்த ஞானம் அவனுக்கு இருந்ததுனால தான் அவன் என்ன பண்றான்? தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. அதுல இருந்து தப்பிச்சு அவன் என்ன பண்ணா? ஓடுனா. ரெண்டாவது, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். அல்லேலூயா. தீங்கு நாட்கள் என்ன தெரியுமா? புயல் அடிக்குது, மழை வருது, நஷ்டம் வருது, அது ஒரு வகையில் தீங்கு நாட்கள். அல்லேலூயா. புயல் வந்து மழை வந்து சும்மா பில்டிங் எல்லாம் பிச்சு தூக்கிட்டு போயிடுது, மொட்டை மாடியில் இருக்கிற ஷெட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் லாஸு, வேதனை. தீங்கு நாட்கள் தான் அது, இல்லையா? அது என்ன தீங்கு நாட்கள் தானே. உப்பு விற்க போன மழை வந்ததுன்ன மாதிரி அது ஒரு வகையில் தீங்கு நாட்கள். இன்னொரு தீங்கு நாட்களை நம்ம மறந்து போயிடுறோம். இன்னொரு தீங்கு நாட்கள் என்ன தெரியுமா? வயசாகிறது. அல்லேலூயா. என்ன வருது? வயசாகுது. வயசானதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய வேலையை அப்போ புத்தி வருது. எப்போ புத்தி வருது? வயசானதுக்கு அப்புறம் புத்தி வருது. ஐயையோ, இப்போதான் பாவம்னா என்ன, பரிசுத்தம் என்ன, நீதினா என்ன, அநீதி என்னன்னு தெரியுது. அப்போ நம்ம ஆண்டவரை பற்றி தெரியுது. ஆண்டவரை பற்றி தெரியும்போது இந்த வயசான காலத்தில் அல்லேலூயா அவருக்காக வேலை செய்ய முடியல, அவருக்காக ஓட முடியல. ஏன்னா ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனப்படுது. அல்லேலூயா. வெயில் காலம் வந்த உடனே 9 மணிக்கு ஆரம்பிக்கிறத 8 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாமான்னு பார்க்குறோம். வெயில் உடம்பு என்ன பண்ணுது? முடியல. தீங்கு நாட்கள். வயதாக என்னுடைய சரீரம் தேவனுக்கு என்று வேலை செய்ய முடியல. அதனால தான் அவர் சொல்றாரு, வாலிபனே, உன் வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரன் நீ நினைச்சுன்னா, உன்னை அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி அவர் தேவன் அவருடைய சித்தத்தின்படி உன்னை செய்வதற்கு உன்னை தாயினுடைய கர்ப்பத்திலே உன்னை வந்து ஒரு சேதமும் இல்லாமல் அழகாக உன்னை வணைந்து உன்னை இந்த பூமியில வைத்திருந்தா நீ அவருக்கு விரோதமாய் நீ பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பும். அல்லேலூயா. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 27:5, அவர் என்னை தீங்கு நாளில் கூடாரம் மறைவிலே ஒளித்தென்னை வைத்து என்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. 16 வயசுல அவருடைய நாமத்தினால போய் என்ன பண்றான்? கோலியாத்தை, அவ்வளவு பெரிய கோலியாத்தை அவன் காலி பண்றான், அழிக்கிறான். தேவனுக்கு பிரியமானதை செய்கிறான் அவன். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானதை செய்கிறான். ஏன்னா தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனுக்கு தெரியுது, அவர் ராணுவங்களின் தேவன், அவர் சேனைகளினுடைய கர்த்தர். அல்லேலூயா. சேனையினுடைய கர்த்தர். இதுதான் அறிவு, பரிசுத்தருடைய அறிவு. அதனால தான் சொல்றார், வாலிபனே, உன் வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, ஏன்னா தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு. அல்லேலூயா. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன்? நான் சாகாமல் பிழைத்திருந்த நம்முடைய செய்கைகளை அறிவிக்க வேண்டும். அப்படி நான் விசுவாசிக்கும் போது, அப்படி நினைக்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றேன்? என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன பண்றேன்? கட்டமைக்கிறவனா இருக்கிறேன். அல்லேலூயா. இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, வேணாமா? அல்லேலூயா. எவ்வளவு சாப்பிடணும்? காலையில் என்ன சாப்பிடணும்? மத்தியானம் எவ்வளவு சாப்பிடணும்? என் மனைவி என்ன பண்ணும்? தட்டில் சோறு என்ன பண்ணும்? கம்மியாக போடும். அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப நாள் இருக்கணும், இவர் எல்லாருடைய விருப்பமாக தானே. அல்லேலூயா. அப்போ சாப்பாட்டிலே இவ்வளோ கவனமாக நாம் இருக்கணும்னா, ஆனால் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு அவசியம். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 39:5 என்ன சொல்றான் பாருங்க. எடுங்க, 39:5 எடுங்க, டக்குன்னு படிங்க. இதோ
என் நாட்களை 4 விரற்கடையளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். அல்லேலூயா. அது என்னன்னா 4 விரற்கடை அளவுன்னா என் நாட்கள் அப்படியே என்ன பண்ணுது, ஓடி போயிடுது. எனக்கு 60 வயசுன்றது எனக்கு நம்ப முடியல. அல்லேலூயா. இப்போதான் பிறந்த மாதிரி இருக்குது. 4 ஓடுனது தெரியல. அல்லேலூயா. அதனால தான் டெய்லி முழங்காலில் நின்று அவருடைய பலன் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. என்ன வேணும்? எதுக்கு? நான் நல்லா வாழணும். ஒன்று எதுக்கு நல்லா வாழணும்? அவரை அறிவிக்கிறவனாய் நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் என்ன பண்ண, உன்னை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அவர் மகிமைப்பட வேண்டும். அவர் நம்ம என்ன பண்ண வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுக்கு அந்த நாளை விரயம் பண்ணாத. ஏன்னா மனுஷுடைய நாட்கள் புல்லுக்கோப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்ச காலம் தோன்றி கொஞ்ச காலம் என்ன பண்றான்? மறைந்து போகிறான். அந்த மறைந்து போகிற அந்த கொஞ்ச காலத்துல அவன் என்ன பண்றான்? தேவனுக்கு என்று வாழணும். தீங்கு நாள் வருது. ஏன்னா தேவனுக்கு வேலை செய்ய முடியாதபடி சரீரம் பலவீனப்படும் பொழுது அப்போ வருத்தப்பட்டு, சஞ்சலப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, கருமாயப்பட்டு, ஐயோ அப்படின்னு பண்ண விட. அல்லேலூயா. அதுக்காக தான் சொல்றாரு, வாலிபனே உன் வாலிபத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா. அப்போ அப்படி நினைக்கும் பொழுது அவரை என்ன பண்றோம்? நம்ம கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுல படிச்சோம் பார்த்தீங்களா? அதுல என்ன படிச்சோம்? இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை. அல்லேலூயா. எந்த மனுஷனும் மாயை. அப்போ அவன் சொல்றான் பாருங்க, சங்கீதக்காரன் இன்னும் அழகா சொல்றான் பாருங்க. 24:5 என்ன சொல்றான் பாருங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய கூடாரத்திலே தங்குவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பாருங்க 24 பாத்தீங்கன்னா 24:3 இல்லையா? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து என்ன பண்றான் பாருங்க, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல். இந்த வசனம் தான் இன்னைக்கு. அல்லேலூயா. தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாதபடி எந்த மனுஷனும் மாயை. அல்லேலூயா. பிரசங்கி சொல்றான், மாயை மாயை எல்லாம் மாயை என்கிறான். அவன் சொல்றாரு, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன் யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தாங்குவான்? யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர் தானே. அல்லேலூயா. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருந்து தன்னுடைய ஆத்துமாவை அல்லேலூயா மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். மாயை. வாலிபமும் இளவயதும் மாயை. அல்லேலூயா. வாலிபனே உன் வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா. ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், மாயைக்கு ஒப்புக்கொடாதபடி என் ஆத்துமாவை நான் தேவனிடத்தில் நான் உயர்த்துகிறேன் என்று சங்கீதம் 25:1 சொல்லுகிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமாவை தேவனிடத்தில் நான் உயர்த்துகிறேன். பாவத்திற்கு இல்ல, மாயைக்கு இல்ல, தேவனுக்கு நேராக என் ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன். அல்லேலூயா. என் ஆத்துமா தேவனை நோக்கி கதறுகிறது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. மரியாள் சொல்கிறார், என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகனாகிய தேவனிடத்தில் களி கூறுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த அன்னாள் சொல்லுகிறார், அவர் கண்மலை, அவருடைய கிரியை உத்தமமானது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆத்துமாவை குறித்த அறிவு யாருக்கெல்லாம் வருகிறதோ, அந்த ஆத்துமா எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை யாருக்கெல்லாம் அந்த உணர்வு வருகிறதோ அவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பார்கள். அல்லேலூயா. தங்களுடைய அவயவங்களை பாவத்துக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடாமல் நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுப்பார்கள். அல்லேலூயா. அப்ப பாவம் எவ்வளவு பெரிய காரியம் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இது யோசேப்பு
இது ஒரு போதனை தான். இது எது பாவம், எது பரிசுத்தம், எது நீதி, எது அநீதி, எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, எது தேவனுக்கு பிரியமானது எது என்பதெல்லாம் ஒரு போதனை. நம்முடைய தாய் தகப்பன்மார் சொல்லுவாங்கல்ல, என்னைக்காவது கேட்டிருப்போமா? எங்கள் அம்மா சொல்லுவான், டேய் ஒரு 500 ரூபா சேர்த்து வைடா. எவ்வளோ? தலை தெறிக்க ஆடுறது, சினிமாவுக்கு ஓடுறது, எங்கெங்கேயோ ஓடுறது, ஊரை சுற்றுறது, ஒரு 500 ரூபாய் சேர்த்து வைக்கணும். கல்யாணத்தப்போ என்கிட்ட பைசா கிடையாது. அல்லேலூயா. என்ன இல்லை? பைசா இல்லை, கடன் வாங்குறான். அப்போ அம்மா சொன்னது என்ன ஆகுது? ஞாபகம் வருது. அதுலேருந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக குருவி மாதிரி என்ன பண்ணுறேன், சேர்த்து வைக்கிறேன். இது தாயினுடைய போதனை இல்லையா? யாரும் சொல்ல மாட்டாங்களா உங்களுக்கு? உண்டியல் யாரும் வாங்கி கொடுத்துருக்காங்களா இல்லையா? உண்டியல் இருக்கா இல்லையா? அதெல்லாம் அம்மாவுக்கு சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பாவம் உங்களை ஆளாது இருப்பதாக. ஹல்லேலூயா. இது சபை காணிக்க உண்டியல் சேர்த்து வைக்கிறது சொல்கிற இடம் இல்லை. இது பாவம் உங்கள் சரீரத்தை ஆளாது இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல். அப்போ இந்த யோசேப்புக்கு எங்க இருந்தோ ஒரு போதனை வந்திருக்குது. என்ன வந்திருக்குது? உன் தேவன் பரிசுத்தரப்பா, உன் தேவன் அற்புதரப்பா, உன் தேவன் சர்வ வல்லவரப்பா, அவர் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரரப்பா, அவர் ஆபிரகாமின் தேவன் அப்பா, அவர் யாக்கோபினுடைய வல்லவரப்பா, ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவரப்பா, அவர் அற்புதர், அதிசயர். அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளிவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறவரப்பா, வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குகிறவரப்பா. அவர் பொய்யே எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவனப்பா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாதவரப்பா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகிமையின் தேவனை குறித்து அவனுக்கு ஒரு போதனை அவனுக்கு நடந்திருந்ததுனால தான் அவனுக்கு தெரியுது, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி. அது எங்கிருந்து வந்திருக்கும் அந்த போதனை? நான் தியானிச்சேன். அந்த தியானத்திலிருந்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் இது வரைக்கும் யாக்கோபை பற்றி பேசாத காரியங்கள் தான் பேசுகிறேன். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஹல்லேலூயா. அப்போது யாக்கோபை பற்றி உங்களுக்கு தெரியும். யாக்கோபு எத்தன், பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரன், தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கினவன். ஹல்லேலூயா. பொய்யா பயன்படுத்தினவன், தேவனுடைய நாமத்தை பொய்யாய் அவன் பயன்படுத்தினவன். அப்போ என்ன பண்ணுறான், தமையனுடைய ஆசீர்வாதத்தை, மூத்தவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறான், வஞ்சகமாக என்ன பண்ணுறான், அதை பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏசாவுக்கு தெரிஞ்சிருது, ஏசா கொலை செய்ய தேடுறான். உடனே யாக்கோபு என்ன பண்ணுறான், உயிருக்கு பயந்து, அல்லேலூயா, உயிருக்கு பயந்து என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், ஓடுகிறான். அல்லேலூயா. ஓடுகிறான். ஓடும் பொழுது பார்த்தீங்கன்னா 29வது அதிகாரம் 29வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஒரு நிமிஷம். 28:10 படிங்க. யாக்கோபு இப்போ உயிருக்கு பயந்து யாக்கோபு எங்க போடுறான், ஓடுறான். ஓடும் பொழுது தன்னுடைய மாமன் இடத்துக்கு போகிறான். யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். தாய் மாமா கிட்ட போகிறான். போகிற வழியில் என்ன ஆயிடுது, இருட்டிடுது, பாலைவனம், வனாந்தரம். அப்போ என்ன பண்ணுறான், நடக்க முடியாது. இந்த காலத்தில் மாதிரி லைட்டெல்லாம் போடுறது இல்லைங்க. நிலாவுடைய வெளிச்சத்தில் தான் நடக்கணும். இருட்டி போச்சு. இப்போ அதுக்கு மேலே நடந்தால் பள்ளம் எது மேடு எதுன்னு தெரியாது, குழி எதுன்னு தெரியாது. அதனால் விழுந்துருவன் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு கல்லை வைத்து நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவர் சொல்றாரு பாருங்க, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும். யார்கிட்ட பேசுறாரு? பித்தலாட்டக்கார
சூழ்ச்சிக்காரன், கர்த்தர் நாமத்தையே பொய்யாய் பயன்படுத்தினவன், அவனுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு வசனத்தை சொல்றாரு, நல்லா கவனிங்க. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் வரை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஒரு தடவை தான் படிக்கணும், மனசுல என்ன பண்ணணும்? இதெல்லாம் வாக்குத்தத்தம் பச்சக்குன்னு ஒட்டிக்கணும். எப்படி ஒட்டிக்கணும்? எப்படி ஒட்டிக்கணும்? பச்சக்குன்னு ஒட்டிக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை தான். அல்லேலூயா. அதை நிறைவேற்றி தீருவேன். அது ஞாபகம் வந்துடுது, எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா. நான் இன்னும் எனக்கு வந்து ஒரு தடவை தான் படித்தாரு, என் உயிரே அப்படி திருப்பினேன் இந்த பக்கம். அல்லேலூயா. இந்த 15ஆம் வசனத்துக்கு என்ன சொன்னார் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் வரை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது. எவ்வளவு பெரிய வாக்கு தத்தம்! இது சாதாரண வாக்கு தத்தமா? இது சாதாரணமான வாக்கு தத்தமா? நான் உன் கூட இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து கொள்ளுவேன், நீ மறுபடியும் உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வரும் வரைக்கும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிடும், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இது ஒரு சாதாரணமான வாக்கு தத்தம் இல்லைங்க, மிகப்பெரிய வாக்கு தத்தம். மிகப்பெரிய வாக்கு தத்தம் மாத்திரம் அல்லங்க. கர்த்தர் அங்கே நின்று அவர் சொல்லுகிறாரு 13ஆம் வசனத்துல, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்ப, உன் சந்ததி பூமியில தூளை போல இருக்குன்றார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை வாங்குறான் வாலிபன். யார் இவன்? வாலிபனுங்க. யாக்கோபுக்கு இன்னும் திருமணம் ஆகல, வாலிபனா தான் இருக்கிறான். அங்க யார் நடக்கிறா பாருங்க. அதற்கு மேலாக அந்த ஏணியில அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குகிறவருமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று பேசுகிறார். அப்ப அதை பார்க்கறான். அதுக்கு அவனுக்கு வந்து என்ன பண்றான், அங்க சொப்பனத்துல என்ன ஆகுது இதெல்லாம் தெரியுது. யோசேப்புக்கு சொப்பனத்துல தான் தரிசனம் கொடுத்தார் இல்லையா? சூரியனை சந்திரனை வணங்கும். அல்லேலூயா. எல்லா அரிக்கட்டுகள் அவனை நோக்கி தலை வணங்கி நிக்குது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் அதெல்லாம் தரிசனத்துல தான் கொடுக்கிறாரு. இவனுக்கு தரிசனத்துல தான் கொடுக்கிறாரு. ஆனா இவ்வளவு பெரிய என்கவுண்டர், தேவனை சந்திக்கிறான், கர்த்தரை பார்க்கிறான், கர்த்தர் பேசுகிறாரு, கேட்கிறான். அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு சாதாரண ஆசீர்வாதம் இல்லைங்க, ஒரு சாதாரண ஆசீர்வாதம் இல்லை. உன் சந்ததி பூமியின் தூளத்தினையா இருக்கும் அப்படின்னு யார் சொல்றா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சொல்றாரு. இவ்வளவு கேட்கிறான், அவரையும் பார்க்கிறான். பார்க்கிற அவனுடைய அடுத்த செயல்பாடு எப்படி இருக்குது நீங்க பாருங்க. 29:17 எடுங்க. 29:17. அல்லேலூயா. லேயாளுடைய கண்கள் குச்ச பார்வையாயிருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். அல்லேலூயா. அங்கதான் ட்விஸ்ட். அடுத்த வசனம் படிங்க. அப்ப யாக்கோபு ராக்கேல் பேரிலே பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அல்லேலூயா. வாலிபமும் இளவயதும் மாயை. வாலிபனே, உன் வாலிபத்திலே சிருஷ்டிக்கிறேன். வனாந்தரத்தில் உயிருக்கு பயந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் இவன் மேல இருக்கிறத அறியாம தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டு தமையனை ஏமாத்திட்டு தகப்பனை வஞ்சனை பண்ணிட்டு ஓடுற அவனை தேவன் சந்தித்து
அவனுக்கு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து. அல்லேலூயா. ஆனா ராகேல பார்த்ததும் கர்த்தரை மறந்து விட்டான். அல்லேலூயா. வாலிபமும் இளவயதும் மாயை. பாவம் சரீரத்தில் செட்டா இருக்குது. நாடி நரம்புகளிலே ரத்தங்களிலே நம்முடைய சரீரத்தில் பாவம் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த இயேசுவை இந்த சபையிலே நீங்கள் சந்தித்து விட்டு அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அனுபவித்து விட்டு அவராலே ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு விளையேற பெற்ற ரத்தத்தாலே கழுவப்பட்டு பரிசுத்தமும் நீதி பெற்று அவர்களால் ஆசீர்வாதம் பெற்று நித்திய ஆசீர்வாதங்களை நித்திய ஆவினாலே பெற்று எல்லா போதனைகளையும் கேட்டு கையை தூக்கி ஆராதிச்சு பாடிட்டு நீ வெளியில போகும்போது, இந்த உலகத்துக்குள்ளே போகும் பொழுது பாவத்தினுடைய வஞ்சனையிலே விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பாவம் வஞ்சிக்கும். அல்லேலூயா. பாவம் அடிமைப்படுத்தும். பாவம் உன்னை என்ன பண்ணும்? அருவருப்பான மனிதனாக அடிமைப்படுத்தி அவமானமும் நிந்தையும் உன்னுடைய வாழ்க்கையிடம் உனக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. கொண்டு வரும். யார்கிட்ட போய் வேலை செய்ய போறான்? ஆபிரகாமுடைய குமாரன், ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய குமாரன், தேவனுடைய சிநேகிதனான ஆபிரகாமுடைய குமாரன் பேரன். இன்னைக்கு என்ன பண்றான்? ஒரு பெண்ணுக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை காத்து கொள்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்துனா சாதாரணமான காரியம் இல்லைங்க. பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய். நீ உயிரோடு இருக்கும் நாள நான் உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்பேற்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்று ஒரு பெண்ணை பார்த்ததும் என்ன பண்றான்? 7 வருஷம் நான் வேலை செய்யறேன்டான். உம்முடைய குமாரத்திக்காக 7 வருஷம் வேலை செய்யறேன்டான். மாம்ச சிந்தை மரணம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. பாவத்தினுடைய வஞ்சனை, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், புத்தி உள்ள சிறிய புகழப்படுவாள். அல்லேலூயா. ஆனா யாரும் இதுக்கு விதி விலக்கல்ல. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சபையில தான் இதை என்ன பண்றோம்? கற்று கொடுக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தரையே என்ன பண்ணுது? பாவம் என்ன பண்ணுது? கர்த்தரை என்ன பண்ணுது? மறக்க வைக்கிறது, மதிமயங்குகிறது, மதியற்றவனாய் மாற்றுகிறது. ஆனா யோசேப்பை நல்லா கவனிங்க. யோசேப்பு எதுக்கு அடிமைப்படலை? துன்பத்தில் அடிமைப்படலை, வேதனையில் அடிமைப்படலை, எல்லாவற்றையும் என்ன பண்ண? சகித்து கொண்டார். அல்லேலூயா. ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதில்லை. கொஞ்ச கால பாடுகள், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதில்லை. அப்போ பரிசுத்தமா வாழ்ந்ததுனால எகிப்துல ஒரு ஆசானுடைய மகளை அவனுக்கு திருமணம் முடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. காத்திருக்கிறான். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு பெரிய என்கவுண்டர், இவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம், சாதாரண வாக்கு தத்துவம் இல்லைங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லை அந்த பெண்ணுகிட்ட. அந்த பெண்ணுக்கு யாரும் இல்லை. அந்த பெண்ணை நசுக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, அடக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு சபையில் அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த பெண் எனக்கு சொன்னா, எனக்கு ஜபத்தில் சொன்னது, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வாய். ஹல்லேலூயா. அப்படியே எனக்கு இருதயத்தில் செட் ஆயிடுச்சு. சாதாரணமா இல்லைங்க, அசாதாரண வார்த்தையா? பேசுற பெண் அந்த உலகத்தின் பார்வையில் சாதாரணமானவளா இருக்கலாம், ஒண்ணும் இல்லாதவர்களா, தரித்திரல் இருக்கலாம். ஆனா அது தேவனுடைய வார்த்தை. இங்கிருந்து எடுத்து பேசின வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை. அதுக்கு அடுத்து சொன்னிச்சு, நீ அதுக்கடுத்து ஒரு வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? உன் வாயை கூர்மையான பட்டயமாக்கி என் கருத்தின் நெல் நான் உன்னை மறைத்து உன்னை துலக்கமான அம்பாக்குவேன். அல்லேலூயா. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அல்லேலூயா. அதான் தேவனுடைய வார்த்தைகள், இதெல்லாம் மறக்க முடியாது. அப்பதான் நான் யோசித்தேன்,
ஏன் இந்த வசனம் வருது? நான் அறியாதது மெட்டாததுமான காரியங்களை என்ன செய்வேன்? இன்னைக்கு செய்துக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. வேத வசனத்தை நான் பிரசங்கிப்பேன் எனக்கு தெரியுமா? இங்க வந்து நிப்பேன் எனக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு நான் பேசிட்டு இருப்பேன்னு தெரியுமா? அதான், நீ அறியாதது மெட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வாய். அதுதான் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறவனாக நம்மை மாற்றின தேவனுடைய சித்தத்தை. தேவன் தன்னுடைய சித்தத்தை ஒரு சாதாரண மனுஷர்கள் மூலமாய் பேசுவார். அல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை, அது மாறாது. அதனாலதான் நான் மேல நின்று பிரசங்கம் பண்றாங்க பிரசங்கியார அவர் வாயை பார்த்துட்டு இருப்பேன். அல்லேலூயா. அவர் வாயை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்துக்கினே இருப்பேன். ஓடுவோம், சபைக்கு ஓடுவோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை தேவனே பேசுகிறாருங்க. யார் பேசுறது? யாக்கோபுக்கு யார் பேசுறது? தேவனே பேசுகிறாரு. ஆனா ரெண்டு பெண்கள் நிக்கிறாங்க. லேயால பார்க்கறான், கண்ணு கொஞ்சம் கூச்ச பார்வையா இருக்குது. இவளை பார்க்கறான், பிரமிக்கத்தக்க அழகா இருக்கிறா. மடார்னு விழுந்துட்டான். அல்லேலூயா. எப்படி விழுந்துட்டான்? மடார்னு விழுந்துட்டான். ஜவுளி கடையில் 10 வருஷம் வேலை செஞ்சு இங்க இருந்தா தேர மாட்டேன்டா சாமின்னு ஓடி வந்தவன் நான். அல்லேலூயா. ஏன் நேரம் போறதே தெரியாது, அவ்வளவு பெண்கள் வருவாங்க. இங்க இருந்தா என்ன ஆயிடுவோம்? அல்லேலூயா, காலி ஆயிடுவோம். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வாழ்க்கையில. அப்போ மாயைக்கு ஆனா ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு, அவரே வேற நேரில் பேசிட்டாரு, அவர் கொடுக்க மாட்டாரா? போய் என்ன பண்றான்? அடிமையாய் போய்கிறான். லாபான் இடத்துல என்ன போகிறான்? அடிமையாய் போகிறான். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த ராகேலுக்காக உம்மிடத்திலே 7 வருஷம் வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது. அல்லேலூயா. 7 வருஷம்ன்றது சாதாரணமா இல்லைங்க. அந்த நாட்கள் என்ன ஆகுறது? கொஞ்ச நாளாய் தோன்றினது. 7 வருஷம் ஆயிடுச்சு, வேஸ்ட். அங்க தேவனுக்கு இடம் இல்லை. அங்க என்ன இல்லை? தேவனுக்கு இடம் இல்லை. அவன் என்ன பண்றான்? கரெக்டா கொக்கிய போட்டு லேயால உட்கார வச்சு இன்னொரு 7 வருஷம் வேலை வாங்கினான். 14 வருஷம். அல்லேலூயா. 14 வருஷம் 10 முறை அவனுக்கு சம்பளம் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. பகலிலே திருடு போனது, மிருகங்கள் கொன்று போட்டது, எல்லாத்தையும் அவங்கள கணக்கு வாங்கி ஏதாவது சொல்லல, அவமானம், நிந்தை, ஒரு படத்தை சொல்ல, கருமாயப்பட்டு அந்த பட்டு இந்த பட்டு எல்லாத்தையும் பட்டு அவன் சொல்றான், உன் தகப்பன் என்னை வஞ்சித்தான். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக தேவனுக்கு காத்திருக்காம சுய புத்தின் மேல் சாய்ந்து தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்காம தானே தெரிந்தெடுத்ததுனால அவன் என்ன பண்றான்? 20 வருடங்கள் அடிமைப்பட்டவனா இருந்தான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொன்னதை செஞ்சார், அவனுக்கு விடல அவனை. அல்லேலூயா. சொன்னதை செஞ்சாரு. ஏன்னா 2 பரிவாரங்களை உடையவனான. ஏன்னா நீ உண்மை உள்ளவனா இராவிட்டாலும் உன் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் ரோம நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள். 90 வயசுல சாராள். அல்லேலூயா. எத்தனை வயசுல? அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள். அல்லேலூயா. உண்மை உள்ளவர் அவர். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மீது அதிகாரியாக்குகிற தேவன் அவர். நீ உண்மை உள்ளவனா இராவிட்டால் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன். அப்புறம் தான் யோசிக்கிறான், என் வாழ்க்கையில இதெல்லாம் சுலபமா கிடைச்சிருக்கும், இலவசமா கிடைச்சிருக்கும். கர்த்தரே எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தரே கொடுத்திருப்பாரு. ஆனா நான் அவசரப்பட்டதுனால தான், என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு இடம் கொடுக்காததுனால தான் இந்த லாபான் இடத்துல நான் ஆபிரகாமின் தேவனுக்கு அடிமைப்படாதபடி இந்த லாபானுக்கு நான் அடிமைப்பட்டதுனால தான் என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருந்தது. அல்லேலூயா. அவன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவான், என்னுடைய நரை முடியை துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்லுவான். அல்லேலூயா. ஏன்? தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் அவன் விசுவாசிக்காததனால். அல்லேலூயா.
தேவனை கனம் பண்ணாததினாலே இந்த லாபான் அவனாலே அவமானப்படுத்தப்பட்டான், கனயீனம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. ஒடுக்க விட மாட்டாருங்க, ஒடுக்க விட மாட்டார். கண்ணின் மணியை போல காக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பவுல் கிட்ட சொல்றாரு, இந்த தேசத்தில் எனக்கு அநேகர் உண்டு, உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. காக்கை குஞ்சுகளை போஷிக்கிறவர் அவர், கைகளை திறக்கிறவர், கைகளை திறந்து கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா. அவருக்கு இடம் கொடுக்கல, அவரு கனம் பண்ணல, அவர் அசட்ட பண்ணனா. ராகேல பெருசா நினைச்சான், அவமானப்பட்டான், துக்கப்பட்டான், வேதனைப்பட்டான், அடிமைப்படுத்தப்பட்டான். அல்லேலூயா. விரட்டிட்டு வர்றான், ஒரு கட்டத்தில் விரட்டிட்டு வர்றான். லாபான் அவனை என்ன பண்றான், மறுபடியும் அடிமைப்படுத்த விரட்டிட்டு வர்றான். அதனால அப்பதான் சொல்றான், ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர் என்னோடு இராமல் போனால். அல்லேலூயா. நான் தான் சொல்றேன், தேவன் வேணுமா, உலகம் வேண்டுமா? அல்லேலூயா. யார் வேண்டும் உங்களுக்கு? அல்லேலூயா. அதான் பாவம், பாவம் இனிப்பாதான் இருக்குது. அல்லேலூயா. ஆனா அது அழிக்கும். அது என்ன பண்ணாது, அழித்து போட்டு விடும். அப்போ தெரியுதா, யோசேப்பு எங்கிருந்து கத்துக்கிட்டு இருப்பான், நான் இவ்வளவு நான் அனுபவிச்சேன். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க, 12 பிள்ளைங்களுக்கு சொல்லியிருப்பான். இவன் ஒருத்தன் தான் காது கொடுத்து கேட்டிருப்பான், அதனால தான் அவன் மேல பிரியமா இருந்தான். அல்லேலூயா. அப்ப யோசேப்புக்கு எங்கிருந்து போதனை வந்தது? தகப்பனிடத்திலிருந்து. தகப்பனுக்கு அனுபவம், தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு இடம் கொடுக்காததுனால, பெத்தவனுக்கு கீழ்ப்படியாததுனால, பெத்தவனை பெருசா நினைக்காத, தகப்பனுடைய தேவனை பெருசா எண்ணாததுனால, தன்னுடைய சொந்த புத்தி, சுய புத்தி, கர்த்தருக்கு தன் வழியை ஒப்புவிக்காததுனால அவனுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு நிந்த. அது அவனுடைய கடைசி வரைக்கும் அவன் சொல்றான், 3 இடத்துல சொல்றான்னு நினைக்கிறேன், என் நரைமுடியை துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீங்களே. 3 தடவை மேல சொல்றான். அவன் அடிக்கடி சொல்றான் அதை. ஏன்னா அவன் தன்னுடைய தவறுகளை நினைத்து அவன் என்ன பண்றான், வேதனைப்படுகிறான், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் நடந்தது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான், உத்தமனை நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாதபடி. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவைகளின் அன்பு கூறாதீர்கள், என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு. அல்லேலூயா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுவேன். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றாரு, என்ன கனம் பண்ண. அவரை கனம் பண்ணுவதுனா என்ன? அவருடைய வார்த்தைகளை நேசிப்பது, அவருடைய வார்த்தைகளை யோசிப்பது, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது. ராட்சாமங்களை நான் உண்மை தியானிக்கிறேன், என் உள்ளிந்திரியங்கள் உண்மை உணர்த்தும். அல்லேலூயா. உள்ள ஆத்துமா உன்னை உணர்த்த வேண்டும். உன் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். உன் ஆத்துமா தேவனை துதித்து கொண்டிருக்க வேண்டும். உன் ஆத்துமா தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்க வேண்டும். உன் ஆத்துமா நன்றி பலியை செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். உனக்கு முகத்தின் ஒளியை உன்மேல பிரகாசிப்பிக்கப்படுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பிரகாசிப்பிக்கப்படுகிற தேவன் அவர். நானே மெய்யான ஒளி. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமாவை நான் தேவனிடத்திற்கு உயர்த்துகிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு மெல்கிசேதேக்கு, உன் தேவன் உன்னதமான தேவன். உன் தேவன் யாரு? உன்னதமான தேவன். அவர் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்தவர் அவர். அல்லேலூயா. அது சொல்றாரு அந்த இடத்துல, இந்த சத்துருவலை நீ எப்படி ஜெயிச்ச? நான் கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்தார். யார் ஒப்பு கொடுத்தாரு? உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்தவர். அந்த நேரத்தில் ஏன் சொல்றாரு, உனக்கு முன்னாடி ஒரு மாயை வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்றாரு? உன் சத்துருக்களை ஏன் உன்கிட்ட அவர் ஒப்பு கொடுத்தாரு சொல்றாரு. வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. உன்னுடைய ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாத. ஏன் சொல்றாரு? உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்தது யாரு? உனக்கு ஜெயத்தை தந்தது யாரு? உனக்கு வாழ்வை தந்தது யாரு? உனக்கு திருமணம் பண்ணது யாரு? உனக்கு பிள்ளைகளை கொடுத்தது யாரு? உனக்கு கையில தொழிலை கொடுத்தது யாரு? உன் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறது யாரு? உன் தேவன். நீ நினைச்சிட்டு இருக்கிற
நான் சம்பாதிச்சேன் இல்லை, தேவன் வாய்க்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் வாய்க்க பண்ணியிருக்கிறார். நீ அதை அசட்ட பண்ணாத. அல்லேலூயா. ஏன் சொல்றாரு? உன் தேவன் உன்னதமான தேவன், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவன். ஏன் சொல்றாரு? அதுக்கு அடுத்து சொல்றான், அந்த சோதோமின் ராஜா வந்து சொல்றான், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை எனக்கு தாரும். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு தெரியுது, என் தேவன் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். இது மாயை. முன்னாடியே சொல்றார், எச்சரிக்கிறார், இது மாயை. உன் இருதயத்தின் அந்த மாயைக்கு நீ சாட்சினா நீ கர்த்தரை கனம் பண்ணல, உனக்கு வெற்றியை கொடுத்தது அவரு. அதனால தான் சொல்றான், போடா பிளகா பையா, என் கைகளை வானத்துக்கும் பூமிக்கு நேராக உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய கூட வர வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், நம்முடைய கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் யாரு? பெரியவர். நம்ம ஆராதிக்கும் தேவன் யாரு? பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவர் அவர், ஆராதனை நாயகன் அவர். நம்முடைய முழங்கால்கள் யாருக்கு முன்பாக முடங்க வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை தேவன் என்று நாம் என்ன பண்ண போறோம்? அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே வழி. ஹல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன கத்துக்கிறோம்? நம்முடைய கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. சபையில் என்ன சொல்லித்தரோம்? இதைத்தான் நம்ம சொல்லித்தரோம். அதனால தான் சொல்றேன் இல்லையா, மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர், ஏன் கர்த்தர் நம்மளை தேடி வந்தார்? இயேசு ஏன் நம்ம தேடி வந்தார்? நாம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். அல்லேலூயா. பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், தேவனுக்கு சத்துருவா இருந்தோம். நம்மை மீட்கும்படி வந்தார். அல்லேலூயா. மீட்டு கழுவி நம்மை சுத்தமாக்கி அவருடைய நீதியை அவருடைய பரிசுத்தத்தையும் கொடுத்து மறுபடி நம்மை ஆளுகிறவனாக இந்த பூமியில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மறுபடி ஆளுகிறவர்களாக நம்மை இந்த பூமியிலே நம்ம வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏன் நாம் அவருடைய சாயல் விட முடியாது. நாம கூட நம்ம பிள்ளைங்க கெட்டு போச்சுன்னா அப்படியே விட்டுறோமா? எவ்வளவு புத்தி சொல்ல முடியுமோ அவ்வளவு புத்தி சொல்லி, எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ செலவு பண்ணி அதுங்களை படிக்க வச்சு, டியூஷன் வச்சு காப்பாற்றி அதுங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர நாம் முயற்சி பண்ணுறோம். அதை போல தான் நம்மை சிருஷ்டித்த தேவனும் அவரே இறங்கி வந்து நம்முடைய பாவத்துக்காக மரித்து அவர் உயிரோடு எழுந்து அவர் விசுவாசிக்கிற இருதயத்தை நமக்கு கொடுத்து அவரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதை நினைக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு, வானத்தின் பூமியும் உடையவர் மனுஷனாய் வந்து பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து நம்முடைய பாவத்தை சுமந்து நம்மை விடுதலையாக்கி மறுபடியும் நம்ம என்ன பண்றாரு? ஆளும்படி இந்த பூமியில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு அற்பமான பாவத்துக்கு நம்ம வித்து போட்டோம்னா அவரை கனஈனம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அவர் என்ன பண்றோம்? கனஈனம் பண்ணுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். அப்படி அசட்டை பண்ண அவருக்கு நஷ்டமா நமக்கு நஷ்டமா? நமக்கு தான் நஷ்டம். அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போய் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் வரை நான் உனக்கு சொன்னதை செய்ய முடியும், நான் உன்னை கைவிடுவதில்லை. அவர் அதனால தான் சொல்றாரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அவர் நம்ம எதுக்கு எப்படி பண்றாரு? எப்படி ரட்சிக்கிறாரு? அவர் நமக்கு பலனை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கிறாரு. பாவத்துக்கு அடிமையாக இல்ல, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கிறாரு. இயேசு அதே பலனை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அது இருக்குது, எனக்குள்ள தேவனுடைய பலன் இருக்குது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவரை நான் வச்சுக்கிட்டு நான் எப்படி பாவம் பண்ண முடியும்? அல்லேலூயா. பாவத்துக்கு செத்து நான் நீதிக்கு பிழைச்சிருக்கிறேன்.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகவே நான் சாவு பாவம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷன் பாவம் செய்கிற ஒரு ஆத்மா சாகவே சாகும். என்னை அதிலிருந்து, அந்த நித்திய மரணத்திலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏன்? இந்த பூமியில நான் ஆளும்படி, பழுகும்படி, பெருகும்படி. அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம ரட்சித்திருக்கிறார். ஆகவே பாவத்துக்கு நம்ம என்ன பண்ண? மரித்தவர்களாக இருக்கிறோம், நீதிக்கு பிழைக்கிறவராக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நம்முடைய ஆத்மாவை எதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது? மாயைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. உஷாராயிடணும். இது மாயை. அல்லேலூயா. அவர் மெய்ப்பொருள். எனக்கு என்னுடைய தேவைகளை நியாயமான முறையில் சந்திக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய எந்த தேவையா இருந்தாலும் நான் அவர்கிட்ட கேட்பேன், அவர் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. வரவே மாட்டேங்குது. நல்லா சொன்னாதான் விடுவேன். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு மகிமை செலுத்துறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.